விவகாரமோ சம்பவமோ எதுவாயினும் அதை பெரிதாக்குவதில்லை சமூக வலைதள பதிவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் இல்லை, அது பொய்யா கட்டுக்கதையாக கட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு கதைகள்லேயுமா என்ன சொல்ல போகிறீங்கன்னா, அந்த வதந்திகளுமே எப்படின்னா யாரால் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் அதுக்கு செவி கொடுக்கணும். அந்த ஒரு வதந்திகள் பரப்புறாங்க. ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணி பேசுகிறப்ப அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லி வதந்திகளை யார் பரப்புறா அப்படின்னா அதை முழுமையாக கவனமாக ஈர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ஒரு பெரிய மோகம் இந்த செல்போன்லேயே ஏஐங்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுடைய சுய லாபத்துக்காக, வருமான வரம்பிற்காக அவங்க மாடலிங் பண்ணணும் அல்லது விளம்பரத்தினுடைய உச்சத்துக்கு போகணும், பல்வேறு கோணத்தில் அதை சித்தரித்து அருவருக்கத்தக்க தகையில் விரும்பாத நிகழ்ச்சிகளை, வேண்டாத நிகழ்ச்சிகளை திணிக்கிற ஒரு தகவல் தொழில்நுட்பமாக தான் இருக்குது. இனி வரும் காலங்களில் சமூக வலைதளமான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு போன்ற பதிவுகளில் இந்த ஏமாற்றும் எண்ணத்தில் இதை தொட்டால் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், உங்களோட பெயரில் பரிசு தொகை விழுந்திருக்குது, இதை தொடுங்கன்னு சொல்கிறது, யாராவது தெரியாத நபர்கள், விவரம் அறியாத நபர்கள் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் டச் போன் இருக்குது. ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அனுபவம் எந்த ஒரு மக்கள்கிட்டையும் கிடையாது. கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் டச் போன் ஒரு குறைந்த விலையில் கிடைக்குது, பயன்படுத்துவதற்கு எளிதாக இருக்குது, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. ஆனால் அதை பயன்படுத்த தெரியலை. அந்த மாதிரி மக்களை குறிவைத்து இது போன்ற செயல்கள் நடந்து இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். சோசியல் மீடியாவில் பரப்பக்கூடிய ஒரு தகவல் சாதி மோதல்களை உருவாக்குது, மத மோதல்களை உருவாக்குது. இந்த மாதிரி தவறான இளைஞர்களுக்கு தவறான ஒரு செயல்பாடை சோசியல் மீடியாவில் தவறான செயலும் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது. நல்ல விஷயத்தை விட தவறான விஷயத்தை அதிகமாக பரப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், மாவட்ட லெவலில் ஒரு சைபர் கிரைமில் ஒரு குழு அமைச்சு தவறான குழு பரப்புறவங்க மீது நடவடிக்கை எடுத்து, சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுத்து சரியான தண்டனை கொடுத்தா தவறுதலாக பரப்பக்கூடிய செயல்பாடுகள் குறையும். மக்கள் குரல் பகுதியில் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.